பான் கண்டென்ட் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல். இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஐ மீன் லைக் நம்பர் ஒன் டவுன்லோடிங் ஸ்டஃப் எப்படின்னா அந்த பான் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே போகிறப்ப நம்ம ஆளுங்க வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு புரிய வரப்போ தட்ஸ் அ ஃபேண்டசி இண்டஸ்ட்ரி. அதுக்கும் ரியல் லைஃபுக்கும் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நிறைய வருது விமன்ஸ். அந்த இப்போ ரீசெண்டாக எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த கேரளா விஷயம். ஷி வாஸ் இன்டு அன் அஃபேர் வித் அனதர் கை. அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க குழந்தைய அடித்து கையெல்லாம் உடச்சி அந்த குழந்தைய அந்த மாதிரி கொண்டு இருக்காங்களே சார். அப்போ ஏன் சார் அந்த தாய்க்கு வந்து 10 மாதம் சுமந்த பெத்தோன்ற ஒரு ஃபீல் எங்கேயுமே இல்லையா சார்? இதை பற்றி நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி மனித சுதந்திரம், இது ஏன் இஷ்டம் நான் பண்ணுவேன், லைஃப் இஸ் வெரி ஷார்ட், லெட் மீ என்ஜாய் இட்ன்ற மாதிரி. ஒரு நேரத்தில் வந்து வீட்டில் ஒரு வாதியாருக்கு பிரச்சனை அப்படின்னா ஸ்கூலில் ஒரு பசங்கிட்ட டிஸ்பிளேஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்ன்னு இருக்கிறப்போ, ஐயோ இளையராஜா சார் நான் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, நான் ஒரு 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 அதட்டணுன்றதுக்காக கிட்ட கொண்டு போனேன், அவங்க கையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மேஜர் டிவோர்ஸுக்கு மெயின் ரீசனே ஃபுல்லாக தி ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஆக்டிவ்ன்ற மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் சார் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் நினைச்சு காட்டி பிடிங்க மாமா. இது எல்லாமே ஜென்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்குமே தவிர நீங்க அப்படியே ஒரு 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களும். உண்மையா சொல்லணும்னா இப்ப இருக்க பசங்களுக்கு கம்மி, கேர்ள்ஸுக்கு தான் அதிகமா இருக்கு. இதே இந்த கேள்வி ஒரு ஆண் கேட்டாரு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு வச்சுக்கீங்களேன். நான் என்னைக்குமே நான் ஓப்பனா நான் நடக்கிறது தான் சார் கேட்பேன். கரெக்ட். ஏன்னா இதுக்கு ஆக்சுவலாக டேட்டாஸ் எல்லாம் கிடையாது, யார் வந்து அஃபேரில் ஃபஸ்ட்டு ஆனா பெண்ணா. SVTV நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் இளையராஜா சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் அவங்களோட அவேர்னஸ்க்காகவும் நிறைய விஷயங்கள் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான சேட்டலைட் சேனலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களை நானும் தூண்டில் போட்டு ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இந்த சென்சிட்டிவான டாபிக்கெல்லாம் வந்துட்டு உங்களை மாதிரியான ஒரு வெல்வர்ஸ்ட் பீப்புள் பேசினா தான் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ஆக்சுவலாக விமனோட மைண்ட், அவங்களோட சைக்காலஜி இப்போ எப்படி சார் இருக்குது? இதில் 2 சைடுமே நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் வீக் பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் இருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன்ஸ். அவங்க படிப்பு, அவங்களுக்கான அந்த எக்ஸ்போஷராக இருக்கட்டும், அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், இதை தான் பொறுத்து வச்சு தான் ஒரு நபர் வந்து ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சொசைட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியோ அல்லது ரொம்ப வீக்காக எதுலேயுமே இன்வால்வ் இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஓகே. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் விமன் இருக்காங்க இல்லையா. அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். ஒரு அம்மாவுக்கு வந்து மினிமம் ஒரு 8லேருந்து ஒரு 12 குழந்தைங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக, அவங்களுக்கு இல்லாத வேலை பலுவா எல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களையும் ரொம்ப சேஃபாக ஒரு குருவி கூட்டில் வச்சு பார்த்த மாதிரி பார்த்தாங்க. இப்போ சிங்கிள் பேரண்டிங், ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த ஒரு குழந்தையுமே எவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி பெற்றுக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் போது ஏன் அந்த குழந்தைய வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணுன்ற அந்த அவேர்னஸ் லேடிஸ்க்கு குறைவாக இருக்குது? எல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் நம்ம இருந்தோம். இப்போ ஒரு நல்லது கெட்டது ஒரு சின்ன அழுகைகள் கோவங்கள் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கூட்டு கொடுத்தனமாக சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு லைக் ஒன்றா படுக்கிறதா இருக்கட்டும், அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த பந்தங்கள்லேருந்தே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு, இது ஏன் கணவர், இது ஏன் மனைவி, இது ஏன் குழந்தைன்னு எப்போ பிரிய ஆரம்பித்தாங்களோ இதற்கு அதுவும் ஒரு காரணமாகி போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் பேரண்டிங் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் 2 சைட்லையுமே ஒர்க் பண்ணக்கூடிய டபுள் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்கிறப்போ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலை விட்டுட்டு ஒரு 3:30 ஒரு 4 o'clock வராங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே ஒரு கேள்விக்குறி. ஸோ இதில் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹேவ் நோ ஆப்ஷன், லோன் இருக்குது, நான் வந்து ஒர்க் பண்ணணும், அதனால தான் இந்த இஎம்ஐ ஒரு லைக் வீடு கட்டணும், ஒரு வீடை வாங்கி இஎம்ஐ பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு அந்த ஒட்டுமொத்த பலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோடைய தனிமைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குழந்தை அதிகபட்சமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மொபைலில் இருக்கும்,
இல்லை ஒன்று டிவி பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை இந்த குழந்தை லேப்டாப், இல்லை இந்த குழந்தை ஒரு 4 மணிக்கு வந்துச்சுன்னா பக்கத்து வீட்லையோ இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறோன்ட்டு இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. இது அந்த குழந்தைங்களும் லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தத்துக்கோ ஒரு மனப்பதட்டத்துக்கோ ஒரு வழி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையுது. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட அந்த சப்போர்ட்டே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 13 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட இருக்கணும், பெரியவங்க கூட இருக்கணும். அது இப்போ நிறைய இல்லாதனால தான் இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அல்லது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய தப்புகள் வருது. ஏன் சார் இப்போ நீங்கள் சொன்னதால எனக்கு தெரியல, நான் டவுட் கேட்குறேன். இப்போ நாங்களுமே வளர்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் சிஸ்டம் தான். ஏன்னா நாங்கள் பிறக்கிறப்போ வந்து எங்களோட தாத்தா பாட்டி அவங்களாம் இறந்துட்டாங்க, தாத்தா மட்டும்தான் இருந்தார். ஸோ டேடி சைடு யாருமே கிடையாது. எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் அ கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ நாங்களாம் என்ன பண்ணிருப்போம், இந்த குவார்ட்டர்ஸில் தான் இருப்போம். ஸோ குட்டி அந்த குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் வளர்ந்ததும். சர்வெண்ட் தான். வீட்டில் எத்தனையோ நாட்கள் வந்து நானும் என்னோட சிஸ்டரும் தனியாலாம் இருந்திருக்கோம். எங்களை மாதிரி அக்கம் பக்கத்துலேயும் குட்டி பசங்களாம் தனியாலாம் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அலர்ட்டாக இருப்போம். எங்கள் அப்பா அம்மா எங்கள் மைண்டில் திணிச்சது, வெளியில் போனால் காலை உடைப்பேன், சூடு போடுவேன், இல்லை தொடையை திருவிடுவேன் அப்படின்வாங்க. இப்போ அதை விட டெரரா பேரண்ட்ஸ் பயமுத்துறாங்க. அப்போ கூட வந்து பசங்க அசர மாட்டேங்குது. இல்லை, இந்த ஹியூமன் கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட்டில் 2026 வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த மொபைல் ஆர் லைக் எல்லாருமே வந்து தனிப்பட்ட அந்த கேமிங் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனாலையோ இல்லை எக்ஸசிவ் சர்ஃபிங்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் சர்ஃப் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹியூமன் கனெக்ட் ஆர் லைக் மற்றவங்ககிட்ட பேசணும் பழகணுன்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஸோ இது நாட்கள் நகர என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைங்க யாரையும் நம்புறதுமே கஷ்டமாக இருக்கும், அல்லது நம்புறதும் அந்த கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வளர்ந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 கேஸ் எடுத்தோம் அப்படின்னா 8 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டத்தில் தான் பாதுகாப்பாக தனிமையாக இருந்தாலும் கூட இல்லை அப்பா அம்மா இல்லைனா கூட ரொம்ப அழகாக வளருவாங்க. பட் அந்த 2% ஆர் லைக் அந்த 2 குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது ஒரு காரணம், அல்லது குடும்பமா இல்லை அப்பா அம்மாவா இல்லை தனி கொடுத்தனமா இல்லை கூட்டு கொடுத்தனமா இல்லை எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஏன் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரலையா, எல்லா ஏரியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமான ஒரு சில விஷயங்கள் வரும்பொழுது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். விமனுக்கு இப்போ டாலரன்ஸ் இல்லையா சார்? இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி தான். டாலரன்ஸ் வந்து ஏன் குறைஞ்சி போச்சு என்ன கேட்டிங்கன்னா ஜென்சின்னு சொல்லக்கூடிய 1997க்கு அப்புறம் பிறந்த ஆண் அல்லது பெண் குழந்தை எல்லாருக்குமே, இது பெண்ணுன்னு கிடையாது, ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலரன்ஸ் குறைஞ்சி போச்சு. ஏன் சரி, இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒரு சாப்பாடு நம்ம அம்மா கிட்ட கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது அல்லது ஒரு அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணணும்னு வச்சுங்க. எல்லாம் அம்மா செஞ்சு வைப்பாங்க, இல்லை உனக்காக புதுசாக செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு உடனே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் எனக்கு இப்போவே உடனே பண்ணேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிலேன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப அழகாக ஒரு பையன் வந்து எனக்கு இப்போ வண்டி வேணும், நான் 12th தான் படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு இப்போ வண்டி வேணும்னு சொல்கிறாரு. அது நீங்கள் யோசிக்காதெல்லாம் உங்கள் பிரச்சனை. நான் வண்டி வாங்கி தர மாட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, எனக்கு லைசன்ஸ் ஏஜ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கிறாங்களே 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களா, அப்போ அவங்களுக்குலாம் மட்டும் 8 பிள்ளைங்களே ஓட்டுதுங்க சார். கரெக்ட். அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்கிற மாதிரி வந்து அந்த பொறுமை ஒரு 18 வயசுக்கு மேலே வாங்கலாம். அதுவும் முதல்ல ஒரு நார்மலான ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட் எவர் த இன்ஜின் சிசி எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ற அந்த பொறுமை வரவே வருது. இல்லை சார், இப்போ ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அந்த குழந்தைய போட்டு பட்டுன்னு வெளாசி தள்ளுறாங்க. அது என்ன சார், ஒரு 2 வயசு குழந்தையா இருக்கும் போல இருக்குது. ஏன் அந்த டாலரன்ஸ் இல்லை? இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு மெயின் ஃபேக்டர் இருக்குல்ல. என்ன சார் ஸ்ட்ரெஸ்? இப்போ அவங்க காலையிலேருந்து நைட்டு வரையும் செய்யக்கூடிய ஒரு வேலைகளாக இருக்கட்டும், அந்த வேலைகளுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை அதை நாங்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு நேரத்தில் வந்து வீட்டில் ஒரு வாதியாருக்கு பிரச்சனை அப்படின்னா ஸ்கூலில் ஒரு பசங்கிட்ட டிஸ்பிளேஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது கணவர் மேலே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இந்த சம்பவம் நீங்கள் சொன்ன அந்த அடிக்கிற சம்பவத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருக்கலாம். அதை எங்கே போய் காட்டணும்னு ஏதுன்னு தெரியாமல் இந்த குழந்தைகிட்ட காமிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அழுது ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் பார்த்த ஒரு விஷயத்தில் என்னென்னா சூடு வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு அவங்க அம்மா வர வச்சு நான் கேட்குறப்போ, ஐயோ இளையராஜா சார், நான் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, நான் ஒரு 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 அதட்டணுன்றதுக்காக கிட்ட கொண்டு போனேன், அவங்க கையை உள்ளே கொண்டு வந்துட்டான்னு வரும். ஆனால் இங்கே நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்ப என்ன ஆனால் ஒரு தாய் அங்கே சூடு வச்சுட்டாங்கன்ற மாதிரி தெரியும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்துக்காக ஒரு சின்ன அதட்டணும்னு சொல்கிறதுக்காக போவாங்க,
ஆனால் அது இன்டைரக்ட்லி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டாவோ ஒரு இன்சிடென்ட்டாவோ மாறதுக்கு வாய்ப்பு. இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நிறைய வருது விமன்ஸ்க்கு. அது ஏன் எதுக்குன்னு நமக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு என்னன்னா, அந்த இப்போ ரீசெண்டாக எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த கேரளா விஷயம். அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஷி வாஸ் இன் டு அன் அஃபேர் வித் அனதர் கை. அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க குழந்தைய அடித்து கையெல்லாம் உடச்சி அந்த குழந்தைய அந்த மாதிரி கொண்டு இருக்காங்களே சார். அப்போ ஏன் சார் அந்த தாய்க்கு வந்து 10 மாதம் சுமந்த பெத்தோன்ற ஒரு ஃபீல் எங்கேயுமே இல்லையா சார்? இல்லை, கண்டிப்பாக அந்த பயாலாஜிக்கல் அட்டாச்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா இன்றியமையாமல் எல்லாருக்குமே தன்னுடைய குழந்தைங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஏன் வரல அப்படின்றது வந்து நம்ம முதல்ல அந்த கேஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண தான் தெரியும். பட் ஸ்டில் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த லேடி வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பார்க்கக்கூடிய அந்த அன்புகள் கிடைக்காத பட்சத்தினாலையும், அல்லது இந்த கணவர் ஒரு இந்த அஃபயர் பர்சன் வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை நம்மளுடைய உறவு அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப் மெயினாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இடையூறாக இருக்கிறதுனாலையும் அந்த அந்த வல்னரபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைய அடித்தா கேட்கறதுக்கு யாரும் இல்லை அவங்களோட இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். உடனே இந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு காணணுன்ற ஒரு விஷயத்துக்கு அடிச்சிருக்கலாம். இல்லை நமக்கு தெரியாது, அவங்க ஏதாவது ஒரு போதை பொருளுக்கு வந்து ஒரு ஆல்கஹாலோ இல்லை ஏதாவது ட்ரக் எடுத்திருந்தா கூட அந்த ஒரு குழந்தைய அடிக்கிறது ஒரு பாவம் அல்லது ஒரு கில்ட்டுன்னு தெரியாமல் கூட அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் டீட்டெயிலாக அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காரணம் இந்த இரு காரணம்னு வராது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ரேண்டமாக பார்க்கக்கூடிய கேசஸ் இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் எல்லாமே ரேண்டமாக நம்ம பார்க்கக்கூடிய கேசஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் தான் வந்து இந்த குழந்தைய கொல்றாங்க, இல்லைனா வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அந்த காலத்தில் 10-12 குழந்தைங்களை பெற்று துணியை கையில் தோச்சி கையில் மாவரைச்சி எல்லாமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளோட அப்பா அம்மாலாம் வளர்த்துருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை அவங்களுக்கு இல்லாத வறுமையா, அவங்களுக்கு இல்லாத குடும்ப கஷ்டமா? அவங்க எங்கேயாவது அந்த 10 பிள்ளைங்களை அந்த மாதிரி போட்டு அடிச்சிருப்பாங்களா? கரெக்ட் இல்லை. அப்போ ஏன் இப்போ பண்ணுறாங்க? ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, நிறைய எக்ஸ்போஷர் வருது. அப்போல்லாம் எக்ஸ்போஷர் கிடையாது, இப்போ எக்ஸ்போஷர் வருதுன்ற ஒரு காரணமாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லியோ அண்ணன் தம்பி கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒன்றா வந்து அது ஒரு ஃபேமிலி பஞ்சாயத்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சரி பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது இல்லையா? இது ஓ வாழ்க்கை, நீ இண்டிபெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. வயசாகி போயிடுச்சு, நான் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்காத, இது ஓ வாழ்க்கை நீ பாருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க பேசும்போது கேட்குறது ரொம்ப பிடிக்கும். இது சமீபமாக எந்த ஆண்களும் பண்ணுறதுமே கிடையாது. பேசுகிறதே பேசிக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொல்கிறது இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்த பேசுகிறது, ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இல்லாத பட்சத்துலேயும் கூட, இது மட்டுமே காரணம்னு சொல்ல, இதனால் பட்சத்துலேயும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் அன்கண்டிஷனலாக அந்த ப்ராப்ளத்தை லிசன் பண்ணாங்க அப்படின்னா முதற்கட்டமாக ஒரு எமோஷனலாக அவங்களோட கனெக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு காரணம் இருக்குது. இதுவும் ஒரு வகை. ஒருவேளை கணவர் வந்து பயங்கர ஒரு வயலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்க ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை சீரியஸ் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை இப்போ உள்ள ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பேருக்கு புரிய வைப்பேன், ஒரு கல்யாணம் செட் ஆகிறதே மினிமம் 2 இயர்ஸ் எடுக்கும், மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இருக்கும். ஆனால் 6 மாதத்தில் வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லை, அல்லது உங்கள் அம்மா என்னுடைய கல்யாணத்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அல்லது உங்கள் அப்பா என் கல்யாணத்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்றது இவங்களே ஒரு பவுண்ட்ரிஸ், அன்ரியலிஸ்டிக் பவுண்ட்ரிஸ் போட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸில் வந்து ஒரு கணவர் ஒரு அஃபேரில் போகிறதுக்கு, ஒரு ஒய்ஃப் ஒரு அஃபேர் போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் போராடி அந்த குழந்தைக்காக வாழக்கூடிய மனைவியும் கணவர்களும் இருக்கிறாங்க. என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய நீ வேணா வச்சுக்கோ, இல்லை குழந்தைய நான் கூட வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணாம்னு பிரியவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராமப்புறங்கள்லாம் வந்து கல்லை தூக்கி தலையில் போட்டு கொல்லக்கூடிய சில கோவக்காரர்களும் இருக்கிறாங்க. ஸ்லோ பாய்சனிங் வைக்கக்கூடிய ஒரு கோவக்காரங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது அவங்களுடைய அப்ரிங்கிங்கில் அந்த கோவத்தை எப்படி வேணாலும் ஆரோக்கியமாக காமிச்சு பிரியவங்களும் இருக்கிறாங்க, கோவப்பட்டு அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. விமன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சார் எதிர்பார்க்குறாங்க? குவாலிட்டி ஆஃப் டைம் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் பிரதானமாக என்னுடைய கிளினிக்கல் அனுபவத்துலேயும் எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் டைம். அப்படின்னா அந்த நேரம், நீங்கள் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம், நான் சொல்கிறது டைமாக சொல்கிறேன்,
எனக்கான ஒன் டைம் எனக்கு முன்னாடி இருந்து நான் சொல்கிறத கேளுங்க, வீட்டில் என்ன நடந்ததுன்றது பேசுவோம், குழந்தைக்கு என்னன்றது பேசுவோம், இல்லை எனக்கு என்ன தோணுன்றது பேசுவோம். அதை ஒரு கணவர் கொட்டி கேட்டினாவே அந்த மனைவிக்கு அந்த கணவர் தான் ஹீரோ. இது இரண்டாவது கட்டமாக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து அப்பப்போ சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மூன்றாவதாக அப்பப்போ அழகாக இருக்கிற அவர் லைக் அவங்க செய்யக்கூடிய ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. இதை பொய்ன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அது உண்மைதான். இது நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே, இதுக்கு எதுக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணுன்றது விட்டு ஹோட்டலில் சொல்லுவாங்க, எங்கேயா ஒரு பஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்டோன்னா அங்கே சொல்லுவாங்க தேங்க்யூன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு வாட்டவர், ஆனால் வீட்டுக்குள்ளே சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு கணவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே தேங்க்யூ சொல்லணுமா அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்பாங்களே தவிர மற்ற விஷயத்தில் அப்ரிசியேஷன் பண்ணுறதை விட்டுருவாங்க. ஒரு குட்டி குட்டி விஷயம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரம் ரெடி ஆனாலும் கூட, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் கூட, இல்லை அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நல்லா பண்ணாலும் கூட ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்கள் கடைசியாக எதிர்பார்க்குறது தான் இந்த ஃபிசிக்கல் டச்சுன்னு சொல்லக்கூடிய பாலியல் தான். ஏன்னா ஆண்களுக்கு தான் தே நீட் செக்ஸ் ஃபார் லவ், உமனுக்கு வந்து தே நீட் லவ் ஃபார் செக்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த செக்ஸ் நீட் எல்லாம் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆண்மகன் செக்ஷுவலாக இருந்தாலும் கூட அல்லது பாலியலாக பெருசாக ஆக்டிவாக இல்லைனா கூட அந்த பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது மேஜர்லி டிவோர்ஸுக்கு மெயின் ரீசனே ஃபுல்லா தி ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஆக்டிவ்ன்ற மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் சார் சொல்றாங்க. இது எல்லாமே ஜென்சில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்குமே தவிர நீங்க அப்படியே ஒரு 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அட்ஜஸ்டபிள். ஏன்னா இப்போ வந்து ஏன்னா the porn content is highly influential. இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஐ மீன் லைக் நம்பர் 1 டவுன்லோடிங் ஸ்டஃப் எப்படின்னா அந்த பான் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே போகிறப்ப நம்ம ஆளுங்க வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் நிறைய பேருக்கு புரிய வரப்பேன். தட்ஸ் அ ஃபேண்டசி இண்டஸ்ட்ரி, அதுக்கும் ரியல் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த 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 உடல் பாகுக்கும் நம்மளுடைய உடல் பாகுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ எரோசல் என்ன ஆகும் அப்படின்னா அதையே கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறவங்க த ரியல் உமனோ மென்னை பார்த்தாங்கன்னா எரோசல் ஆகாது. அதனால் இவங்களாம் நினச்சிப்பாங்க. நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்கும். ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டான் இது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா இதுவும் அவங்க மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், பேசணும். அப்படியே செக்ஷுவலாக இல்லைன்னா கூட செக்ஷுவல் டச்னு சொல்லுவோம், பக்கத்தில் உட்கார மாதிரி இருக்கட்டும், பேசுகிற மாதிரி இருக்கட்டும், இது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நமக்கு என்ன தேவை, எந்த விதமான அடிக்ஷனும் இருக்கக்கூடாது, மேஜர் டிசீஸ் இருக்கக்கூடாது, நோய்கள் தீராத நோய் இருக்கக்கூடாது. இது இல்லைன்னா எனி ஆண் ஆர் எனி பெண் ஓவர் த 13 இயர்ஸ் அவர் அவங்களுடைய பருவத்தை அடைந்த பிறகு எல்லாருமே பண்ணலாம். ஏன் சார் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இவ்வளோ அதிகமாக இருக்குது? அப்போல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்போல்லாம் ஆம்பளைங்க தான் சின்ன வீடு செட்டப் வச்சுருப்பாங்க, ஒரு ஒய்ஃபு 2-3 சின்ன வீடு இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதில் வேற பெஸ்டி கிஸ்டி எல்லாம் வேற சொல்லிக்கிறாங்க. போராத குறைக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா இப்போ இருக்க பசங்களுக்கு கம்மி, கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கு. வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் நீங்கள் கேட்குறீங்க, இந்த கேள்வி ஒரு ஆண் கேட்டாரு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னைக்குமே நான் ஓப்பனாக நான் நடக்கிறது தான் சார் கேட்பேன். கரெக்ட். ஏன்னா இதுக்கு ஆக்சுவலாக டேட்டாஸ் எல்லாம் கிடையாது, யார் வந்து அஃபேரில் ஃபஸ்ட்டு ஆனா பெண்ணான்னு நம்ம பார்க்கறதுனால அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த டாலரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சஸ்டெயின் பண்ணி எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு உடல் வாகில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு புரியல. அது யோசிக்கும் விதமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும், ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இதில் எல்லா இதுலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் தான். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ளே சண்டையே வரக்கூடாது, பயங்கர அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், நீ நான் மட்டும்தான் உலகம், இந்த உலகத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாது, இந்த மாதிரி இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் நிறைய இந்த இன்ஸ்டா ரீலெல்லாம் பார்த்துட்டு இந்த சேட்டிங் சீட்டிங் எல்லாம் எப்படி நடக்கும், 9 மணி மேலே ஆன்லைனில் இருந்தால் நடக்கலாம், அல்லது நான் ரிப்ளை பண்ணுறப்போ டபுள் டிக் இருக்குது ஏன் இவ்வளோ லேட்டாக வருது, இப்படி எல்லாம் ஏதோ ஒரு நபர் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ரீல்ஸை பார்த்துட்டு அவங்க மைண்டை அவங்களே கண்டாமினேட் பண்ணியிருக்கிறதுனாலையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு சஸ்டெயின் ஆக முடியாது. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்ச டிவோர்ஸ் இஸ் ஒன்லி வேர்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை செப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக்கப்ன்ற விஷயம் அவ்வளோ அது 2 வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக பிரேக்கப் இருக்கும். யாரும் பெருசாக அதுக்கு வந்து ட்ராமடைஸ் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க ஒரு 3 months to 6 months. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2026
முன்னாடிலாம் ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா வீட்டில் உட்காந்து தூங்குறதோ, தூங்காமல் இருக்கிறதோ, தாடி வளர்த்துக்கிறதோ, இல்லை பெண்கள் வந்து நிறைய சாப்பிட்றதோ, இல்லை வெளியே போகாமல் அழுதுகிட்டே இருக்கிறதோ அப்படி. இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப்ப பண்ணுறதுக்கு பப்புக்கு போகிறதா இருக்கட்டும், ஆர் லைக் கான்சர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், ஆர் லைக் டேட்டிங் ஆப்பில் வர்றதா இருக்கட்டும். இந்த டேட்டிங் ஆப்பில் போய் தன்னுடைய வெறுப்புகளை காமிச்சு அதுலேருந்து யாரோ ஒரு ரேண்டம் பிளைண்ட் டேட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நபர்கிட்டயோ ஒரு பெண்மைக்கிட்டேயோ வந்து டேட் பண்ணி அதில் அவங்களுடைய ஒட்டுமொத்த கோவத்தையும் காமிச்சு, இதில் நான் இப்போ ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன், ஐம் ரெடி ஃபார் அனதர் கல்யாணம்னு சொல்லி அனதர் கல்யாணம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருடைய நட்பு, நான் கேஸ் ஸ்டடீஸை நான் சொல்லலை, அவருடைய நட்போ அல்லது அவளுடைய அந்த அன்பை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் வந்த கேசஸ் எல்லாம் உண்டு. ஸோ இது ஆணோ பெண்ணோ ஹேஸ் டு டேக் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், பொறுமையாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் இஸ் அ ப்ராசஸ். ஏன் சார் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்பவும் ஆபாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தே வாண்ட் டு பி ஸோ பாப்புலர்? இப்போ இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இதுவே இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அதாவது இப்படி தன்னோட ஒரு தோலை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மைண்ட் செட் ஏன் பெண்களுக்கு மாறி இருக்கு? இது நம்ம முதல்ல என் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்ரிங்கிங்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய வளர்ப்புன்னு சொல்லக்கூடிய விதங்கள் சரியில்லை, அல்லது தனியாக வளர்ந்துருக்காங்க, அப்பா அம்மா ஏதோ ஒரு சண்டையில் பார்த்து இந்த இடத்துல நமக்கு நிம்மதியே இருக்காதுன்ற ஒரு விஷயத்துலையும் சரி. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எங்கே வேலைக்கு போனாலும் இந்த மினிமம் சேலரி தான் வருது. ஸோ நம்ம ஏன் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறோன்னு சொல்லி 4 இடத்துல ஒரு 4 பேர் சொல்கிறப்ப நீ ஏன் ஒரு ரீல்ஸ் போடக்கூடாது, இந்த டிபி நல்லா இருக்குது, இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அதை சார்ந்த சில நண்பர்கள் வரும் பொழுது இப்படியும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களும். ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்த சில செலிப்ரிட்டிஸ் எல்லாமே ஒரு 30-38 வயசுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மெரைட்டல் லைஃபாக இருக்கட்டும், அந்த லோன்லினஸ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப கொல்லும். இப்போ ஒரு யங் ஏஜில் அப்படி காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது வேர்ல்டு வைல்டு எவ்வளோ பேருக்கு இதை ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு ஆணுடைய பெர்செப்ஷன் எப்படி மாறுன்றது எல்லாமே அவங்க யோசிக்காமல் செய்கிறாங்க. லாங் டேர்மில் யோசிச்சா நல்லாயிருக்கும். பட் இதை பற்றி நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி மனித சுதந்திரம், இது ஏன் இஷ்டம், நான் பண்ணுவேன், லைஃப் இஸ் வெரி ஷார்ட், லெட் மீ என்ஜாய் இட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே இரவு நேரத்தில் தூங்குறப்போ அது குற்ற உணர்ச்சியாக வருவதற்கான ஒரு காரணங்களும் இருக்கும். நாளைக்கு மல்டிபிள் இடத்துல ஏமாந்து அதிலிருந்து கல்யாணமே வேண்டாம், நான் வந்து தனியாக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் இருக்கிறவங்களும். ஸோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. தேங்க்யூ.